ஐயோ நெஞ்சு வலிக்குதே. ஐயோ டேனி, வீட்டில் இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஆல் செஸ்ட் பெயின் ஆர் கார்டியாக் பெயின் அன்லஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். அதாவது ஒருத்தருக்கு வந்து செஸ்ட் பெயின் வருதுன்னா அந்த செஸ்ட் பெயின் வந்து சென்டர் ஆஃப் த செஸ்ட்லேயோ இல்லைனா அந்த செஸ்ட் பெயின் வந்து தாடையிலையோ இல்லை இடது பக்கம் கையிலையோ இல்லைனா முதுகுலையோ பரவுச்சுன்னா அதுக்கு கூட ஸ்வெட்டிங் இல்லைனா அதுக்கு கூட வந்துட்டு நமக்கு மூச்சோட கஷ்டமோ இருந்தால் தட் செஸ்ட் பெயின் இஸ் கன்சிடர்ட் டு பி சிக்னிஃபிகண்ட். யூஷுவலாக கார்டியாக் பெயின் வில் லாஸ்ட் மோர் தேன் 1 minute. ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்க செஸ்ட் பெயினை நாங்கள் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக எடுப்போம். இப்படி செஸ்ட் பெயின் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் நான் தனியாக இருக்கேன்னா இமீடியட்டாக நான் என்ன வேலை செய்கிறேனோ அந்த வேலையை நிறுத்திட்டு போய் படுத்துடணும். படுத்துட்டு என் பக்கத்தில் செல்ஃபோன் இருந்துன்னா உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடணும். This is the first thing you have to do. Time is very important when it comes to dealing with chest pain. So chest pain வந்தோடனே நம்ம படுத்துடணும். படுக்கிறது எப்படி படுக்கணும்னா ஒரு 2 தலையான வச்சுட்டு தலையை கொஞ்சம் ஏந்து நாப்பில் படுக்கணும். ஸோ தட் இஸ் நமக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால வரக்கூடிய செஸ்ட் பெயின் அது கொஞ்சம் நமக்கு குறையும். அடுத்த முக்கியமான பாயிண்ட், எல்லா வீட்லேயும் ஆஸ்பிரின் மாத்திரை வைக்கிறது நல்லது. இட்ஸ் டிபேட்டபிள் பட் இட் கேன் ஹெல்ப் யூ. ஸோ என்ன பண்ணணும், 325 milligram ஆஸ்பிரின் விச் இஸ் சூயபிள், அதாவது கடித்து சாப்பிடக்கூடிய ஆஸ்பிரினாக இருக்கணும். அப்போ தான் பிளட்டில் அது சீக்கிரம் சேர்ந்து நமக்கு அந்த கிளாட்டை வந்து இன்னும் கூடாமல் பார்த்துக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மக்கா, நெஞ்சு வலி வந்தால் பயப்படாதீங்க, நான் சொன்ன ஸ்டெப்ஸை செய்யுங்க. இதில் முக்கியமானது டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கால் ஃபார் ஹெல்ப் இமீடியட்லி.